இங்கே இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுற பையன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதனால எழுந்து போகலான்னு சொல்லி பார்க்குறா பாருங்க. அவளோட முடிவு இவனோட கையில் இருக்கு. எதுக்குடா லவ் பண்ணுற பையன்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா அவன் ஒரு டாக்ஸிக்கான ஆள், அந்த பொண்ணை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான். அதனால அவள் என்ன பண்ணுவான்னா பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்த ஒரு கத்திரி எடுத்து இவளுடைய முடியை கட் பண்ணிட்டு அங்கேருந்து எழுந்து இவளோட ட்ரெஸ் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இவ யோசிக்கிறா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. எப்படியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியில் அவனுக்கு ஒரு குட் பாயை சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணுறான் பாருங்க. அந்த கதவு லாக் ஆகிருக்கு. உனக்கு ஆல்ரெடி தெரியும் போல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு எப்படியாவது தப்பிச்சு ஓடிச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுட்டு சாவி இவனோட பக்கத்தில் வச்சிருப்பான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த சாவி எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு நைஸா எடுப்பான் பாருங்க. அந்த நேரம் பார்த்து இவன் கரெக்டா அந்த சாவி மேலே கையை வச்சு படுத்துருவான். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கு. அதை எடுத்து இவனோட காதுல லைட்டா டச் பண்றா பாருங்க. அவன் ஏதோ காதல வருதுன்னு சொல்லிட்டு கையை எடுக்கும் போது அந்த சாவி டக்குன்னு எடுத்துடுறான். அப்படியே ஒரு வழி அவங்ககிட்ட இருந்த சாவியை நைஸா அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு அந்த ரூமையும் சவுண்ட் இல்லாம ஓப்பன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இவனும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி புரண்டு படுத்துட்டு இருப்பான். அந்த நேரம் இவன் கையை இந்த பக்கம் வைப்பான் பாருங்க. அந்த பொண்ணு இருக்காது. பார்த்தா அந்த பொண்ணோட முடி மட்டும் தான் இவனோட கையில் இருக்கும். உடனே எழுந்துட்டு எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனோட போன் எடுத்து அவளை ட்ராக் பண்ணி வச்சிருப்பான். அதில் பார்த்தா அவள் வெளியே போயிட்டு இருப்பா. ஆல்ரெடி அந்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட போனை ஹேக் பண்ணி வச்சிருப்பான். அதனால அந்த பொண்ணு எங்க போறான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். ஆனா இந்த விஷயம் இவளுக்கு தெரியாது. இவளும் வேகமா வெளியே வந்தவன் அங்க இருந்த டாக்ஸி டிரைவர் அவள் நடந்ததெல்லாம் சொல்லி என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க, நான் என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறமா தரேன்னு சொல்றான். ஆனா அந்த டிரைவர் கேட்க மாட்டான். அங்கேயே இன்னொரு டாக்ஸி டிரைவர் இருப்பான். அவன் இப்ப சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப பாவமா இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா காசு இல்லாம உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும், உன்னோட போனு கொடுன்னு சொல்லி கேட்கறான். சரி இங்க இருந்து எப்படியா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு இவளோட போனை எடுக்கிறா பாருங்க. அந்த போனு ட்ராக் ஆயிருக்கு. ஏன்னா ஹேக் பண்ணிருப்பான். உடனே அந்த போனை கீழே போட்டு உடைச்சிருவான். இப்போ அந்த போனும் இல்லை. இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. பக்கத்துல இருந்த இன்னொரு டாக்ஸி டிரைவர் இவளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, மேடம் எனக்கு அமௌண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்ல, நீங்க அப்புறமா கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன், எங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவனும் பின்னாடியே வந்தாரான். வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட இங்க ஒரு பொண்ணு வந்துச்சு பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கறான். அது நான் பார்க்கலன்னு சொல்லிடுறான். உடனே அமௌண்ட் நிறைய தரேன்னு சொல்லிட்டு உன்னோட காசு எடுத்து கொடுக்குறான். காசை பார்த்தோன்னா இந்த டாக்ஸி டிரைவர் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆமா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து சொன்னா, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னோன்னா இன்னொரு டாக்ஸி டிரைவர் இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போனான்னு சொல்றான். உடனே உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணான்னு தரேன், அந்த டாக்ஸி டிரைவரை பிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்கறான். இவன் காசை பார்த்தோன்னா உடனே கார் எடுத்து வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிடறான். ஆனா இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இந்த ஃபர்ஸ்ட்ல வந்த டாக்ஸி டிரைவருக்கு தெரியாதனால அவங்க எப்பயும் போல நார்மலா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவன் வேகமா வந்து அந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சிடறான். உடனே அந்த கார்ல இருந்து இறங்கி அவன் கேட்ட அமௌண்ட் அவன் அந்த டாக்ஸி டிரைவருக்கு கொடுத்துட்டு இவங்கிட்ட உன் கார்ல இருக்கிற பொண்ணை மரியாதையை இறக்கி விடலன்னு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். இவனும் என்னோட கார்ல பொண்ணு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் அந்த டாக்ஸி டிரைவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். மரியாதையை அந்த பொண்ணை இறக்கி விடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. ஒரு செகண்ட் இந்த டாக்ஸி டிரைவர் இவங்கிட்ட பேசிக்கிட்டே அந்த பொண்ணுக்கு ஒரு சைகை கொடுத்துறான். காரை விட்டு கீழே இறங்கிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கிடுறா. இவனும் காரை ஓப்பன் பண்ணி உள்ள போய் உட்காரான் பாருங்க. உடனே அவன் லாக் பண்ணிடுறான். உடனே கத்த ஆரம்பிச்சான். எதுக்கிட்ட உள்ள வச்சு லாக் பண்றேன்னு